அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து வருகிறீர். எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறீர். கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பலனும் கிருபையும் எங்களை தாங்குகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்க எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 9வது அதிகாரம் 25வது வசனம். அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் படாதிருக்கிறவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இது ஓசியா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஓசியா 2:23 இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்களை இங்க சொல்லியிருக்கிறது புறஜாதிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத பாக்குறோம். இன்னொரு விதத்துல சொன்னா ஓசியா ஒரு பெண்ணை திருமணம் செய்ய சொன்னாரு ஆண்டவர். ஆனா அந்த பெண்ணு அவருக்கு உண்மையா இருக்கல, வேசித்தனம் பண்ணா. அப்படிப்பட்ட பெண்ணை கூட அவர் நேசித்தாரு. அது போல தேவன் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு தூரமா போனாலும் அந்நிய தெய்வங்களை வழிபட்டாலும் அவர் அவங்க மேல இரக்கம் காட்டி அவங்கள்ட்ட அன்பு செலுத்தினாரு. சிநேகிக்க தகுதி இல்லாத அந்த ஜனங்களையும் சிநேகித்தார். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அவருடைய ஜனங்கள் அல்லாத ஜனங்களையும் புறஜாதியினரையும் தம்மோடு சேர்த்து கொண்டார். ஓசியா 1வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லி இருக்கிறார். இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல 20வது வசனம் 23வது வசனம், இந்த 2 வசனத்திலையும் இந்த வார்த்தைகள் வருது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 20ல இருந்து 23 வரையில் உள்ள வார்த்தைகள் இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தாரில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே அவர்கள் உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருக்கிறவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறத தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் மக்கள் திரளா இருந்தாலும் கடற்கரை மணலை போல பெருகி இருந்தாலும் கொஞ்ச பேர் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பை பெற்றிருந்தாங்க. கர்த்தர் நீதியோடு தம்முடைய காரியத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு
ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் பேசின அந்த வார்த்தைகளை இங்க பவுல் எடுத்து சொல்றார். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இது ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்துல 9வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள், முன்னமே சொன்ன வார்த்தைகள். இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா சோதோம் குமோரா பட்டணம் எப்படி அழிவை சந்தித்ததோ அது போல முழுவதுமா அழிக்கப்பட்டு போயிருப்பாங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள்ல இந்த சோதோம் குமார பட்டணம் பாவம் செய்தபடியால் தேவன் வானத்திலிருந்து அக்கினிய அனுப்பி அந்த பட்டணம் முழுவதுமா அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்ப இங்க ஒரு கூட்ட மக்கள் மீதியாக வைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா முழுவதுமா அழிந்து போயிருப்போம் சோதோம் குமாரா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலே ஆகும் நீதியே. அவங்க புறஜாதியினர், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத புறஜாதியினர் என்ன செய்தாங்கன்னா தங்களோட முயற்சியினால நீதியா வாழ பிரயாசப்படல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு அந்த நீதியை அடைந்தார்கள். தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டாங்க புறஜாதியினர். இது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க புறஜாதியினர். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இந்த இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் நீதி பிரமாணத்தை தேடினார்கள். தங்களோட முயற்சினால தங்களோட பலத்தை சார்ந்து நியாய பிரமாணத்தை கை கொண்டு நாங்க நீதிமான் ஆக்கப்படுவோம் சொல்லிட்டு முயற்சி செய்தாங்க. ஆனா அவங்களால அந்த நீதியை அடைய முடியவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. தங்களோட கிரியையினால ரட்சிப்பை பெறணும்னு பிரயாசப்பட்டாங்க, அது முடியல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம்தான் ரட்சிப்புன்றத அவங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றே அவங்க ஏற்றுக்கொள்ளல, அவரை விசுவாசிக்கல. அதனால அவங்களால அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல, நீதிமான் ஆக்கப்படல. இடறலுக்கான கல்லில் இடறினார்கள். அவங்க இங்க இடறலுக்கான கல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. அதனால அவங்க இடறிட்டாங்க. இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இடறுதற்கேதுவான கல்லு, தவறுவதற்கான கண்மலை, இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால அது இடறதுக்கான கல்லாகவும் தவறுதற்கான கண்மலையுமாய் இருக்குது. அவரை சீயோனிலை வைக்கிறேன். சீயோன்றது எருசலேமுக்கு இன்னொரு பேரு. அங்க வைக்கிறேன். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெட்கப்படுவதில்லை. இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். அதைத்தான் இங்க எடுத்து எழுதிட்டாங்க. தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ
அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட வார்த்தையை இங்க எடுத்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா இருந்தோம்னா நம்ம பதற மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, என்னுடைய ஜனம் இல்லாதவங்கள நான் என்னுடைய ஜனம் ஏற்றுக்கொள்றேன். அவங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளை இங்க பவுல் நினைவு கூர்றாரு. இஸ்ரவேல் மக்கள்ல சமுத்திர மணலத்தனையா இருந்தா கூட ஒரு சிலர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட வார்த்தைய இங்க திரும்பவுமா பவுல் நினைவு கூறுகிறத பார்த்தோம். அதுல ஏசாயா இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல்ல ஒரு ஜாதி மீதியா வைக்கப்படாம இருந்தா முழுவதுமா அழிந்து போயிருப்போம். ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா முழுவதுமா அழிக்கப்பட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுறாரு. அதுக்கப்புறம் புறஜாதியினர் விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதுனால நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்காம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலம் தங்களோட செயல்கள் மூலம் நீதிமான் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனா அதை அப்படியே அவங்களால அடைய முடியல. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இடரலுக்கான கல்லா காணப்பட்டாரு. அடுத்து திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசனி சொன்ன வார்த்தைகளை இங்க சொல்லியிருக்காங்க. இடரலுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோன்ல வைக்கிறேன். அவர் மேல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அப்ப நம்மளும் ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினால வெற்றி சிறக்கிறவங்களா காணப்படுவோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசித்து நீங்க இலவசமாய் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்துல தைரியமாய் காணப்பட இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கவும் எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களாய் காணப்பட இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடுங்க, புது பலத்தால் நிரப்புங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.